நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன வேணும்? ஸ்வர்க்க பிராப்தி அப்படின்னு பேசோம் அப்படின்னா மீண்டும் ஒரு பிறப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த பவரோகம், இந்த பவரோகத்திலேருந்து வெளியில் போனோம் அப்படின்னா இது எல்லாமே பகவானோட கருணை. இந்த கருணை எனக்கு அவசியம் இல்லை, வைகுண்டத்தில் எனக்கும் ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஆசைப்படணும். யார் மாதிரி ஆசைப்படணுங்கிறதுக்கெல்லாம் நிறையா சொல்லிகிட்டே வர. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஆசை நமக்கு வர்றது ஆசைப்படணும். வைகுண்ட ஆரோகணம் ஆரச்சா பகவான்கிட்ட கேட்குறாரு உத்தவர். அப்போ கேட்கும்பொழுது இந்த மாதிரி சொல்கிறார். 7 நாள் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே துவாரக்கையே மூழ்கி போய்டுறது. துவாரக்கை மூழ்கும் பொழுது இந்த அர்ச்சாவதா மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் அப்படியே தவழ்ந்து வரார். ப்ரகஸ்பதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் வாயு பகவானும் இந்த சுவாமியை அப்படியே எடுத்துட்டு ஒரு இடமா தேடிண்டே வரா. அந்த புண்ணிய கஷேத்திரமாக இருக்கக்கூடிய மலையாள நாட்டில் இந்த இடத்துல நாராயண சரஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இதை பிரதிஷ்டை பண்ண போகிறா. இதுக்கு முன்னாடி இந்த நாராயண சரஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாராயண சரஸ் யார் இருந்த இடம் அப்படின்னா சாக்ஷாத் சிவபெருமான் மகாதேவன் பார்வதியோடு அங்கே தபஸ் பண்ணின்னு இருக்கார். தபஸ் யார் பார்த்து பண்ணின்னு இருக்கார் அப்படின்னா பகவான் ஆதி மூலமாக இருக்கக்கூடிய சாக்ஷாத் நாராயணனை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவரை வரவேற்கிறதுக்காக இவருடைய தபஸ் ஓடிண்டே இருக்கு, அங்கே நடந்துட்டுருக்கு. இதில் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்த பிரச்சேதசர்கள் அப்படிங்கிற 4வது ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் கொடுத்துருக்கா. பிரச்சேதசர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா நாராயண சரஸ்க்கு வரா. நாராயண சரஸ்க்கு மகாதேவன் சாக்ஷாத் நம்மளுடைய சிவபெருமான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக இவா எல்லாரும் அங்கே வரணும்னு நினச்சின்னு இருக்கும் பொழுதே என்ன ஆகிடுறது அப்படின்னா இவா கண் முன்னாடி மகாதேவன் நம்மளுடைய சிவபெருமானே காட்சி தரார். காட்சி தந்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரச்சேதசர்கள்லாம் யார் அப்படின்னா அவள்லாம் பிரம்மாலேருந்து இந்த லோகத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறவா. இவா எல்லாரும் பகவான் நாமா சொல்லிட்டு தபஸில் இருக்க போகிறா. இப்படிப்பட்ட சாதுக்களை பார்க்கறது எனக்கே பாக்கியம், நான் இதுக்கு தான் காத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் நேரில் இவாளுக்கெல்லாம் காட்சி தரார். காட்சி தந்துட்டு இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்துதி கொடுக்குறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு பேர் ருத்ரகீதம் அப்படின்னு அந்த ஸ்துதி நம்மளுடைய பாகவதத்தில் இருக்குது, 4வது ஸ்கந்தத்தில் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறார். நீங்கள் இவ்வளவெல்லாம் தபஸ் பண்ணி நாராயணன் நோக்கி தபஸ் பண்ண போகிறீங்களே, இப்படி பண்ணும்பொழுது எப்படி பக்தி பண்ணணும், என்ன மாதிரியான தபஸ் பண்ணணும், நீங்கள் பகவானுடைய சாட்சாத்காரம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லிகிட்டே வரார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா பகவானுடைய சாட்சாத்காரம் பிரத்யக்ஷமாக பகவான் உங்கள் கண்ணு முன்னாடி நின்னா அப்படின்னா நம்ம என்ன கேட்போம்? முதல்ல நமக்கு கேட்கறதுக்கு வாய் இருக்குமா? அந்த ஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய சக்தி நம்ம கண்களுக்கு உண்டா? அதை ஜீர்ணம் பண்ணுற மனசு நமக்கு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதெல்லாம் நம்மளால் நினச்சி கூட இப்போ சொப்பனத்தில் பகவான் வந்தாலே வேர்த்து விறுவிறுத்து நம்ம எழுந்து போய்டுறோம். ஏதோ ஒரு கோவில் தெரியறது, என்ன சுவாமின்னு புரியல, பதட்டமாக இருக்குது. இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம், இதனால் என்ன பலன் அப்படி யோசிக்கிறோம். இந்த சொப்பனம் வந்ததே பகவான் சொப்பனத்துலேயும் நம்மளோட குருநாதர் வந்திருக்காளே, நம்மளோட சொப்பனத்துலேயும் சுவாமி கிருஷ்ணர் வராரே அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ என்னமோ இன்றைக்கி பார்த்து என்னென்னு இப்படி ஒரு சொப்பனம் வந்திருக்கே அப்படின்னு அப்படி ஒரு ஆராய்ச்சிக்கு போய்டுறோம் நம்ம. ஆனால் இங்கே மகாதேவன் சொல்கிறார், சிவபெருமான் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா சுவாமி நம்மளுடைய சத்சங்கம் இந்த மாதிரி சாதுக்களுக்கெல்லாம் இப்படி பகவான் சாட்சாத்காரமாக வரும்பொழுது என்ன ரூபம் வேணால் தரிச்சுட்டு வருவார், என்ன ரூபம் வேணால் தரிச்சுட்டு வருவார். இப்போ பிரகலாதன் பிரகலாதனுடைய பக்தியை சுவாமி அனுபவிக்காமல் இருந்திருப்பாரா? ஒரு நிமிஷமும் அந்த பிரகலாதன் நாராயணா நாராயணா நாராயணான்னு அவனுக்கு அந்த மூர்த்தி ஸ்வரூபம்லாம் தெரியணும். மந்திர ரூபம் மாத்திரம்தான் தெரியறது பிரகலாதனுக்கு. கர்ப்பவாசத்துலேருந்தே அவனுக்கு நாராயணாங்கிற மந்திரம் தான். அவன் மனசில் எப்படி வச்சுட்டுருக்கான் சுவாமியன்னு தெரியாது. சதுர்புஜங்கனாக வச்சுட்டுருக்கானா, சேஷசாயியாக வச்சுட்டுருக்கானா, இல்லை குட்டி கோபாலகிருஷ்ணனாக வச்சுட்டுருக்கானா, இல்லை வீணை வச்சுட்டுருக்கிற குழல் வச்சுட்டுருக்கிற கிருஷ்ணனாக வச்சுட்டுருக்கானா, எப்படி வச்சுட்டுருக்கான்லாம் நமக்கு தெரியாது பிரகலாதன். ஆனால் அவனுடைய அந்த நாமத்துக்கு என்ன ஒரு வலிமை. நமோ நாராயணா நமோ நாராயணான்னு தன்னுடைய அப்பா தனக்கு எந்த மாதிரியான துன்பத்தை கொடுக்கும் பொழுதும்
பகவன் நாமாவை மாத்திரமே ஸ்மரணை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திருட பக்தி, திருட விஸ்வாசம், அது ரொம்ப முக்கியம். அந்த விஸ்வாசம்தான் அவனுக்கு வந்து பிரத்யட்சமாக சாட்சாத்காரமாக நரசிம்மமூர்த்தியை வந்து காமிச்சு கொடுக்குறார். நரசிம்மமூர்த்தி ஒரு நிமிஷம், ஒரு க்ஷணம் அப்படி வந்துடுறார் எய்தாப்பில். அவரும் எந்த ஒரு பிரபாகத்தில் வந்திருக்கார். இவனுடைய பக்தி அவருக்கு தெரியாதா சுவாமிக்கு? அவர் வந்து நம்ம வேணால் இன்றைக்கி நம்மளோட நாராயணமூர்த்தியும் நம்மளுடைய திருப்பதியில் இருக்கிற ஏழுமலையானையும் குருவாயூரப்பனையும் இதில் வந்து ஒரு சுவாமியும் சாட்சாத் மகாலட்சுமி இதெல்லாம் ஸ்துதி பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சுவாமி. ஆனால் சுவாமிங்கிறவர் வந்து எந்த காலத்துலேயும் எந்த நேரத்துலேயும் எப்போவுமே கூடவே இருந்துட்டுருக்கிற சுவாமியாக தான் இருக்கார். அவர் அவ்வளோ பக்தாளை பார்த்துருக்கார். அப்போ அவருக்கு வந்து தெரியாதா யார் நிஜ பக்தி பண்ணுறா, யார் வந்து காமியார்த்தமாக பக்தி பண்ணுறா, யார் வந்து தமாஷுக்கு பக்தி பண்ணுறா, யார் வந்து பக்தியே இல்லை அப்படின்னு பொய் சொல்லின்னு இருக்கா. இது எல்லாம் வந்து சுவாமிக்கு நல்லா தெரியும். நமக்கு வேணால் சுவாமி இப்போ தான் பரிச்சயமே தவிர சுவாமிக்கு பக்தாளெல்லாம் எப்போவுமே பரிச்சயம். ஸோ அதனால் ஒரு நல்ல சாதுவாக நீ இருக்கணும் அப்படின்னா சுவாமிக்கிட்ட பிரத்யட்சமாக உனக்கு முன்னாடி பகவான் வந்து நின்னார் அப்படின்னா நீ என்ன கேட்கணும்னு முதற்கொண்டு நமக்கு சொல்லித்தரார். யார்? நம்மளுடைய சிவபெருமான் சொல்லித்தரார் அந்த பிரச்சேதசர்களுக்கெல்லாம். அப்போ பிரச்சேதசர்கள்லாம் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறா, என்ன நாங்கள் வேண்டிக்கணும் சுவாமிக்கிட்ட அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா, பகவான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபமாக வந்து காட்சி கொடுப்பார் இல்லையா. இப்போ தியாகராஜ சுவாமிக்கு தியாகராஜரோட பத்தினிக்கு ஒரு ஸ்வரூபமாக வந்தார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காட்சி கொடுத்துட்டுருக்கார். பத்ராச்சல ராமதாசருக்கு வந்து கொடுத்துருக்கார். இப்படி எல்லா மகான்களுக்கும் காட்சி தரக்கூடிய பகவான் இந்த சந்த் லோக்குக்குன்னு ஒரு காட்சி வச்சுருப்பாராம். அது வந்து என்ன அப்படின்னா, அப்படியே சைத்தன்ய ஸ்வரூபம். அதாவது அவனும் வந்து நமக்குள்ள ஒருத்தராக இறங்கி வந்து ஒரு எப்படி நம்ம நாமதேவர் ஆற்றுல வந்து பாண்டுரங்கன் வேலை பண்ணினானோ, சக்குபாய்க்கு எப்படி வந்து ஒரு வாழ்க்கையில் கொடுத்தானோ, யதார்த்தமாக மனுஷாளாக கலந்து நம்மளோடையே கூட வாசம் பண்ணக்கூடிய ஒரு சத்சங்க ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் தான் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ரூபத்தை, அதுதான் சௌந்தர்யமான ரூபம். அதோட அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சௌந்தர்ய தரோப்பின்னு நம்மளோட ஸ்லோகத்தில் எழுதியிருக்காரே பட்டத்திரி. இந்த ரூபத்தை தான் சொல்கிறார். இது என்னன்னா, சத்சங்கத்துக்குன்னே ஒரு ஸ்வரூபம் உண்டு. ஒரு சாதுக்கும் அந்த ஸ்வரூபம் கிடைக்கணும், அந்த சாட்சாத்காரம் கிடைக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிற. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு ருத்ரகீதை அப்படிங்கிறதுல வந்து ருத்ரகீதம் அப்படிங்கிறதுல வந்து சொல்கிறார். அந்த ஒரு மதுர முரளியாக இருக்கக்கூடிய அந்த ரூபம், அந்த ரூபத்தை கேட்டு வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். அந்த ரூபத்தையே தியானம் பண்ணி அந்த தர்ஷனம் தங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு பிரச்சேதசர்கள்லாம் அவள்லாம் பிரார்த்தனை பண்ணி அவளுக்கு பகவான் அந்த சத்சங்கத்துக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு ரூபத்தை அவளுக்கு காண்பிச்சார் அப்படிங்கிறது பாகவதத்தில் பின்னாடி 10வது தசகம் முடிவில் வந்து அந்த ஸ்லோகம் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாம் நம்ம என்ன கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னா, பகவான்கிட்ட நிச்சயமாக ஒரு சத்சங்கம் வேணும்னு கேட்டு வாங்கிக்கணும். அதாவது சத்சங்கம் அப்படிங்கிறதுல தான் என்ன நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட மனசு, வாக்கு, சித்து இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து நம்மளோட இருக்கக்கூடிய நம்மளுடைய அவயங்கள் எல்லாமுமே வந்து ஒரு கோஆர்டினேஷனோட ஒரு இடத்துல இருக்க முடியும் அப்படின்னா வந்து ஒரு சத்சங்கத்தில் தான் இருக்க முடியும். எப்படின்னா, பெரியவா வந்து பூஜை பண்ணுறா அப்படின்னு நம்ம போய் பார்க்குறோம். எங்கே சந்திரமௌலீஸ்வர பூஜை அப்படின்னா அது ஒரு சத்சங்கம். அங்கே போய் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட கண் அந்த திருஷ்டியை விட்டு நகர மாட்டேங்கிறது. பெரியவா பண்ணுற பூஜையும் சின்னதாக அடிக்கிற மணியும் அங்கே காட்டக்கூடிய தீபாரதனையும் அப்படியே பிரசன்னமாக இருக்குது. மனசு நம்மளை அறியாமல் அதில் லயிக்கிறது. அந்த மாதிரி ஒரு லயம் நமக்கு வரணும் அப்படின்னாலும் பகவானுடைய புத்தி வந்து புத்தியில் பகவானுடைய எண்ணங்களே திருப்பி 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 நமக்கு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னாலும் இதெல்லாம் எங்கே பிராப்தியாகும் அப்படின்னா ஒரு சத்சங்கத்தில் தான் பிராப்தியாகும். ஒரு சத்சங்கம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டின்ட்டோம் அப்படின்னா, யாருக்கு ஒரு சத்சங்கம் கிடைக்கிறதோ அவளுக்கு சகலமும் கிடைச்சுடுத்துன்னு அர்த்தம். அவளுக்கு என்ன வேணும்,
புண்ணியம் வேணுமா கிடைக்க போகிறது, அவளுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா கிடைக்க போகிறது, பகவத் சாட்சா்காரம் வேணுமா கிடைக்க போகிறது, வைகுண்டம் வேணுமா கிடைக்க போகிறது. என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதை கொடுக்கக்கூடியது ஒரு சத்சங்கத்தால் மாத்திரமே முடியும். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பகவான்கிட்ட நம்மளோட கோரிக்கையாக வைக்கணும். ஸோ இப்படி பகவானை எப்படி தரிசனம் பண்ணணும், பகவானை எப்படி ஆராதனை பண்ணணும், இப்படியெல்லாம் ஒன்றொன்னா மகாதேவர் வந்து அவளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறார். இப்போ வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட நாராயண பட்டத்திரி இந்த ஒரு காரியம் வேணும் இல்லையா, ஒரு காரியம் வேணும், ஒரு பகவான் ஒருத்தரை ஆட்கொள்ள போகிறார் அப்படின்னு சுவாமி டிசைட் பண்ணிடுவார். நம்ம வந்து நம்மளோட பிரேரணையில் அதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சுட்டோன்னா வந்து அதை விட ஒரு முட்டாள்தனம் ஒன்றுமே இல்லை. இது வந்து சுவாமி எடுத்துக்கணும் நம்மளை வந்து இன்ன பர்சனை வந்து நான் வந்து எடுத்துட்டேன், இவாளை என்னோட சத்சங்கத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு குருமுகமாக பகவான் நம்மளை சூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா நமக்கு எதுவுமே நம்ம கையில் இல்லை. எல்லாமே வந்து ஹரிசமர்ப்பணம் தான். சுவாமிக்கிட்டேயே அவருடைய சமர்ப்பணத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எது கிடைச்சாலும் அது நல்லதோ கெட்டதோ, இன்றைக்கி நன்னா இருக்கும் நாளைக்கு நன்னா இருக்கும், எல்லாமே வந்து ஸ்மரணம் சமர்ப்பணம் இது ரெண்டும் சொல்லணும் அப்படிங்கிறார் ஞானேஸ்வர் மகாராஜ். ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாமே நம்மளோட எத்தனத்தில் நடந்துட்டுருக்குன்னு, அது கிடையாது அப்படிங்கிறார். அப்படி கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறச்ச நாராயண பட்டத்திரிக்கும் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்போ பகவான் வந்து ஆட்கொள்ள போகிறார். ஏன் ஆட்கொள்ள போகிறார் அப்படின்னா, இந்த பகவானுக்கு எது ரொம்ப பிரீத்தி, பாகவதம் ரொம்ப பிரீத்தி. இப்போ பகவானுக்கு தன்னுடைய பாகவத லீலை, தன்னுடைய பாகவதம் ஃபுல் பாகவதத்தை இன்னும் ஒரு தடவை இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் யார் மூலமாவது நம்ம நித்தியமாக கேட்டுருக்கணும்னு ஒரு ஆசை வந்துவிடுறது. யாருக்கு? சாட்சாத் குருவாயூரப்பனுக்கு. அப்போ அவர் யாரையாவது ஒருத்தர் சூஸ் பண்ணணும் இல்லையா. முன்னாடி உத்தவன் சொல்லிகிட்டே இருந்தான் இந்த பாகவத கதையெல்லாம் நிறையா, எல்லா பாகவதாலும் இதை பற்றி பேசிகிட்டே இருக்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாகவதத்தை நம்ம கேட்கணும். சுவாமி யாரையாவது ஆட்கொள்ளணும் அப்படின்னா வந்து சின்னதாக ஏதானும் ஒரு டெஸ்ட் வைக்காமல் வந்து அவளை ஆட்கொள்ள முடியாது. ஏதானும் ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்தா தான் பகவான்கிட்ட நம்ம நெருங்கி வருவோம் இல்லையா. எல்லாரும் நினச்சிப்பா, ஏன் பகவான்கிட்ட கஷ்டத்தை கொடுத்தா மாத்திரம்தான் நெருங்கி வரணுமா, நல்ல சௌக்கியத்தை கொடுக்கலாமே, சந்தோஷமாக வச்சுக்கலாமே, சந்தோஷமாக சௌக்கியத்தை கொடுக்கலாம். ஆடி கார் வேணுமா கிடைக்கலாம், 4-5 பெட்ரூமோடு இருக்கக்கூடிய ரூம் வேணுமா, வீடு வேணுமா கொடுக்கலாம், நல்ல ஹாரம் போட்டுக்கணுமா, நல்ல சௌந்தரியமாக இருக்கணுமா, சந்தோஷமாக எல்லாம் கொடுப்பார் சுவாமி. ஆனால் கொடுத்தது சுவாமி அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடுவோமே. அப்போ நம்மக்கிட்டேருந்து எதையோ ஒன்று எடுத்தால் தானே சுவாமி நான் இன்னொன்று தரப்போகிறேன் அப்படிங்கிறத காட்டுவார். ஸோ அதனால் பகவான் வந்து ஒருத்தரை ஆட்கொள்கிறதுக்கு ஏதோ ஒரு பிரேரணையை வைக்கிறார். அந்த மாதிரி பிரேரணை வச்சது தான் நம்மளுடைய நாராயண தீர்த்தர் சுவாமிகள். அவர் வந்து எழுதியிருக்கார் இல்லையா, கிருஷ்ணலீலா தரங்கிணின்னு நம்மளுடைய பாகவதத்தில் இருக்கக்கூடிய தசமஸ்கந்தம், பகவான் பிறந்ததுலேருந்து ருக்மிணி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் உள்ள அத்தனையும் வந்து பாடல்களாக எழுதியிருக்கார், சந்தமாக எழுதியிருக்கார், அதுக்கப்புறமா வந்து கத்தியமாக எழுதியிருக்கார். இது எல்லாம் கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படிங்கிற ஒரு கிரந்தமாக கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட நாராயண தீர்த்தர் வந்து அவர் இதில் வந்து எங்கே வரார் அப்படின்னா வந்து தன்னுடைய யாத்திரையை பண்ணிட்டு அவர் வந்து திருப்பதிக்கு வரார். திருப்பதிக்கு வந்து சாட்சாத் பெருமாளோட தரிசனம் ஆன உடனே அவருக்கு வந்து என்ன ஆகிடுறதுன்னா ஒரு தீராத வயிற்று வலி வந்துடுறது. தீராத வயிற்று வலி வந்தவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்தில் தான் இவருடைய பிறப்பு. காசியில் அவர் சந்நியாசமும் சந்நியாசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் திருப்பதி மகாக்ஷேத்திரத்துக்கு வரார். அங்கே வந்ததுக்கப்புறமா அவருக்கு ஒரு வயிற்று வலி அப்படி வந்து அவர் ஆட்கொண்டுடுறது. அவரால் என்ன பண்ணணுன்னே தெரியல. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போய் எல்லா சுவாமியும் நமஸ்காரம் பண்ணுறார். நம்மளுடைய கோவிந்தபுரத்துக்கு வரார். போதேந்திர சுவாமிகளோட அதிஷ்டானத்தில் இருந்து பிரார்த்தனை பண்ணுறார். அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது வந்து அவருக்கு வந்து சொப்பனத்தில் வந்து தெரியறது, பன்றி ரூபத்தில் வரக்கூடிய அந்த வராக சுவாமியை தொடர்ந்து போனேன்னா உனக்கு கிருபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியறது. அங்கேருந்து அவர் வந்து கிளம்பி கோவிந்தபுரத்துலேருந்து கிளம்பி நேராக வரகூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வரார். அங்கே இருக்கிற கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் அந்த ஒரு பன்றி போகிறது, அது பின்னாடியே இவரும் போயிட்டே இருக்கார். போய் அது வந்து அப்படியே வராகமூர்த்தி வந்து உள்ளே போய் மறைஞ்சு போய்டுறார். அந்த இடத்துல தான் வந்து கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோலத்தோடு இருக்கக்கூடிய சுவாமியை பார்க்குறார். ஆனால் இவருடைய மனசில் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா, கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாளை வந்து இவர் பாலகோபாலனாக தான் பார்க்குறார்.
குட்டி குழந்தையாக கிருஷ்ணர் பண்ணின அத்தனை லீலா வினோதத்தையும் வந்து தரங்கிணி அப்படின்னு போட்டு கிருஷ்ண தரங்கிணின்னு அதை வந்து எழுதுகிறார் இவர். அப்படி எழுதியிருக்கார் இது கிருஷ்ண லீலா தரங்கிணின்னு. அது மாதிரி சுவாமி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஒருத்தரை ஆட்கொள்ளணும் அப்படின்னா அங்கே தான் அவருடைய சமாதி ஆச்சு, நாராயண தீர்த்தரோடது. அப்படிப்பட்ட நாராயண தீர்த்தருக்கு எப்படி பகவான் ஒரு கிருபா பண்ணினாரோ அது மாதிரி நம்மளுடைய நாராயண பட்டத்திரிக்கும் ஒரு தீராத ஒரு வாத நோயை கொடுக்குறார். வாத நோயை கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பகவான்கிட்ட வந்து அந்த வாத நோய் தீர்றதுக்கு குருவாயூர் தான் ஒரு சரியான க்ஷேத்திரம் அப்படின்னு அவரும் வந்து ஒரு யதார்த்த மனுஷராக இருக்கிறதுனால தன்னுடைய ஜாதகத்தெல்லாம் கொண்டு போய் காட்டுறார். மத்ஸ்யத்திலிருந்து ஆரம்பின்னு சொல்கிறா. மத்ஸ்யம் அப்படின்னா வந்து மத்ஸ்யாவதாரமாக இருக்கக்கூடிய பகவான், அந்த பகவானை போய் பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுனால வந்து அவர் நேராக குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு வரார். இன்றைக்கும் நீங்கள் குருவாயூரோட துவாரில் உள்ள நுழைஞ்சு பார்த்தேள் அப்படின்னா இடது கை பக்கம், நமக்கு இடது கை பக்கத்தில் ஒரு பெரிய பட்டிய கல்லாட்டம் போட்டு அதில் எழுதியிருப்பா. அதில் வந்து இந்த மாதிரி இங்கே தான் உட்காந்து நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை 1036 ஸ்லோகம் 100 தசகமாக பாடின இடம் அப்படின்னு வந்து போட்டிருப்பா. இப்போ வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து எதை வந்து பேஸ் பண்ணி, அதாவது எல்லாரும் வந்து கிருஷ்ணர் வந்து நினச்சின்னு இருக்காராம். இப்போ வந்து கிருஷ்ணர்கிட்ட இவர் வந்தாச்சு. இப்போ கிருஷ்ணர் வந்து முதல்ல ஒரு தியான ஸ்லோகம் பண்ணுவோம் இல்லையா, யாராவது ஒரு ஸ்லோகம் எழுத போகிறோம் அப்படின்னா முதல்ல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய விநாயகமூர்த்தி கணேசனை நினச்சிக்கிறதா, இல்லை எனக்கு வந்து வாக்தேவி சரஸ்வதி அவள் நாக்கில் வந்து உட்கார்ந்து எனக்கு வந்து பிரவாகமாக ஸ்லோகங்களை சொல்ல வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்பானா அப்படின்னு நம்மளோட குட்டி குருவாயூரப்பனுக்கு ஒரே ஆசை. என்ன பண்ண போகிறார் பட்டத்திரி, முதல் ஸ்லோகம் எப்படி எடுக்க போகிறார், என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு அவர் வந்து யாரை முதல்ல வச்சு பேச போகிறார் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு தோணிடுது, ஆஹா நம்மளை பற்றி தானே பாட வந்திருக்கான், ஸோ அவன் வந்து நம்மளோட எந்த அவதாரத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறான்னு தெரியல, நம்மளை எப்படி இவன் வந்து நமஸ்காரம் பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு எல்லாம் அவர் வந்து நினச்சிட்டு இருக்கார். சும்மா இது வந்து நிறையா பிரவச்சன கர்த்தாக்கள்லாம் வந்து சொல்லக்கூடிய வாசகம் இது. அவள் கிருஷ்ணர் அப்படி நினச்சிட்டு இருக்கும் பொழுது வந்து பட்டத்திரிக்கு வந்து கழுத்தை தவிர கீழே இருக்கிற அங்கங்கள்லாம் வேலை செய்யலை, எல்லாமே அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. கழுத்து மாத்திரம்தான், அதாவது தன்னுடைய வாய் பேச முடியும், மனசு நினைக்கிறது சொல்ல முடியும், காது கேட்கறது, கண்ணு பார்க்க முடியாது. இவ்வளோ தான் அவருடைய உடம்பில் வந்து சக்தியாக இருக்கக்கூடிய அவயங்கள். இதை வச்சு இவர் பகவானுக்கு ஸ்துதி பண்ணணும். அப்போ ஒரு டீலாட்டமே போட்டுன்றாராம் சுவாமி கிட்டக்க. என்ன அப்படின்னா, உன்னை ஸ்மரணை பண்ணணும், உன்னை நினச்சி உன் மூலமாக எனக்கு வந்து இந்த ரோகம் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ரோகத்துக்காகத்தான் நான் வந்து இந்த ஸ்லோகமே சொல்ல போகிறேன். எனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி, முதல்ல அப்படி எடுத்துக்கணும், எனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி வாத ரோகம் நிவாரணம் ஆகிறதுக்காக பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன், சாக்ஷாத் குருவாயூரப்பனுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன்னு ரோகத்துக்கு தான் அவர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முதல்ல அப்படி வைக்கிறார் ஸ்லோகத்தை. இதுலேருந்து நம்ம என்ன அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னா, கஜேந்திரன் வந்து என்ன பண்ணினா அப்படின்னா, கஜேந்திரன் வந்து கஜேந்திர மோட்சம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாருக்கும் அந்த கதை நன்னா தெரியும். கஜேந்திரனை வந்து முதல்ல பிடிச்சுட்டு, முதலைக்கு தண்ணியில் பயங்கர சக்தி, கஜேந்திரன் யானைக்கு வெளியில் சக்தி, ஆனால் தண்ணிக்குள்ளே காலை வச்சுட்டு இருக்கான். கஜேந்திரனை முதல்ல பிடிச்சாச்சு. 1000 வருஷ காலம் வெயிட் பண்ணுறார் கஜேந்திரன், மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், பகவான்கிட்ட பகவானை ஸ்துதி பண்ணுறார். எப்படின்னா கஜேந்திர ஸ்துதியில் வந்து சொல்கிறா சுவாமி, மாதுர் பிரபன்ன பசுபாஷ விமோக்ஷனாய அப்படின்ற வரியை வந்து அதில் போடுறான் கஜேந்திரன் தன்னுடைய ஸ்துதியில். என்ன அப்படின்னா, மாதுர் பிரபன்ன பசுபாஷ விமோக்ஷனாய, இந்த ரோகம் இப்போ பிடிச்சின்னு இருக்கிற ரோகம், இந்த முதலை, இது என்ன, இந்த முதலையே ஒரு நோயின்னு வச்சுப்போமே, இந்த நோய் இன்றைக்கி வந்துருட்டும், இது இப்போ இன்றைக்கி பிடிச்சிடுத்து, காலை உதறோம் இல்லை முதலையை வெட்டுறோம், போய்டுறது முதல்ல, நம்ம வெளியில் வந்துடுறோம் அப்படின்னா இன்னொரு முதலை வந்து நம்மளை பிடிச்சிக்காதுன்னு என்ன நிச்சயம், இன்னொரு பவரோகம் இன்னொரு ரோகம் வந்து நம்மளை பிடிச்சிக்காதுன்னு என்ன நிச்சயம். அதனால் இந்த சம்சாரம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பவரோகம். அதாவது இது வந்து தப்பான அர்த்தமாலாம் எடுத்துக்கக்கூடாது. அப்படின்னா வந்து குடும்ப வாழ்க்கை இல்லையா, குழந்தைகள் இல்லையா, ஹஸ்பண்ட் இல்லையா, அம்மா அப்பா இல்லையா, படிக்கலையா, இது இல்லை. பவரோகம் அப்படிங்கிறது வந்து சம்சாரத்துக்கான பவரோகம் அப்படின்னா, நம்ம ஒரு ஜென்மா வந்தாச்சு,
இந்த லோகத்தில் பிறந்தாச்சு. பகவன் நாமா சொல்கிறதுக்கான பல எல்லா அருகதையும் நமக்கு சுவாமி கொடுத்துருக்கார். பகவான் நாமாவை கேட்கக்கூடிய காதுகளை கொடுத்துருக்கார், அதை ஸ்மரிக்கக்கூடிய மனசை கொடுத்துருக்கார், அதை வாயால் சொல்லக்கூடிய நாக்கை கொடுத்துருக்கார், காய் தாளம் போடுறதுக்கு நம்மளோட கையை கொடுத்துருக்கார். இப்படி நம்மளுடைய எல்லாமே பகவான் நாமாவை சொல்லக்கூடிய ஒரு தகுதி நமக்கு வந்தாச்சு அப்படின்னா, இந்த சம்சார சாகரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னொரு பிறப்பில்லாமை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த இன்னொரு பிறப்பில்லாமை அப்படிங்கிறத எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய கஜேந்திரனோட ஸ்துதியில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாதுர் பிரபன்ன பசுபாஷ விமோக்ஷனாய அப்படின்னு பகவானை பார்த்து அகிலகுரோ நாராயணா அப்படின்னு பகவானை ஸ்துதி பண்ணும்பொழுது பகவான் முதல்ல என்ன பண்ணுறார் அப்படின்னா, கஜேந்திரனோட காலை விடுவிச்சு கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுக்கல. முதல்ல என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்மளோட இவருக்கு அது என்ன அசுரனாக இருக்கக்கூடிய முதலைக்கு முதல்ல மோட்சத்தை கொடுக்குறார். முதலையை கழுத்தை இது பண்ணிடுறார். தன்னுடைய சக்கரத்தால் கழுத்தை அறுத்தத்துக்கு அப்புறமா சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா கஜேந்திரனுக்கு விஷ்ணு பார்ஷதர்களையே அனுப்பிச்சு அவருக்கும் ஒரு விஷ்ணு பார்ஷதரான ரூபம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விஷ்ணு பார்ஷதர்கள் வரா கூட்டின்னு போகிறா அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவாராம், வைகுண்டத்தில் எல்லாருக்கும் சாக்ஷாத் பகவானுடைய ஸ்வரூபத்தையே நமக்கு கொடுத்துருவாராம். நம்மளுமே என்னவா ஆயிடுவோம் அப்படின்னா சாக்ஷாத் பகவத் ஸ்வரூபமாகவே தெரியுவோமா. அங்கே யார் விஷ்ணு, யார் இன்னொருத்தர், யார் கஜேந்திரன், யாருக்கு இந்த மோட்ச பிராப்தி கிடச்சிது, அவளும் விஷ்ணு பார்ஷதர்களாட்டம் சங்கு சக்கர புஜத்தோடு தான் இருப்பாளாம். நாலு கைகளோடையும் சங்கு சக்கரத்தை வச்சுண்டு பத்மத்தை வச்சுண்டு அந்த மாதிரியான ஒரு காட்சியை கொடுக்கக்கூடியவாளாக ஆயிடுவாளாம். அதனால இவர் என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னா, ஆதிவியாதிஹர இதை தான் வேண்டிக்க போகிறார். யார் அப்படின்னா, வியாதி அப்படின்னா என்னது, நமக்கு நித்தியப்படியாக வரக்கூடிய ரோகங்கள். இந்த நித்தியப்படியாக வரக்கூடிய ரோகங்கள் நம்மளுடைய ஒரு ஜீவனத்தில் எல்லாம் இருக்குது. இது வர வர என்ன ஆகும், ஆதி அப்படிங்கிறது அதுவும் நோய். அது என்ன நோய்னா மனசுக்கு வரக்கூடிய நோய். அது எதோட நோய்னா மனசுக்கு வரக்கூடிய நோய். இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாளே டிப்ரெஷன், எங்களுக்கு கொஞ்ச நாள் காமாக இருக்கணும், நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்தலத்தில் போய் நிம்மதியாக இருந்துட்டு வரணும், இந்த டிப்ரெஷன்லாம் குறையறதுக்கு நாங்கள் நல்ல ஒரு என்ன வின்டர் ஹாலிடேஸ், வின்டர் பிளேஸ் அந்த மாதிரி எங்கேயாவதெல்லாம் போனோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா இந்த காலத்தில். அந்த மாதிரி ஆதி மனசுக்கு வரக்கூடிய வியாதியையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பகவான். அப்படிப்பட்ட பகவான்கிட்ட இந்த பவரோகமும் என்னை விட்டு போகணும், இந்த பவரோகத்திலேருந்தும் நான் மீண்டு வரணும் அப்படிங்கிறதான் பகவானுடைய ஸ்துதியில் அவர் முதல்ல வைக்க போகிறார். இப்படிப்பட்ட பகவானை ஸ்துதி பண்ணுறதுக்காக நாராயண பட்டத்திரி கிருஷ்ணரை பார்த்து அங்கீகாரம் கேட்குறார். என்ன கேட்குறார் அப்படின்னா, டெய்லி என்னால் என்ன முடியுமோ, அப்போவும் அவர் என்னால் என்ன முடியுமோன்னு தான் கேட்டிருக்கார். என்னால் என்ன முடியுமோ அத்தனை ஸ்லோகங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன், உன் மேலே ஸ்துதி பண்ணுவேன். பரம கருணையினால் நீ அதெல்லாம் அங்கீகாரம் பண்ணணும். நான் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் உங்ககிட்டேருந்து எனக்கு திருப்பி ரிட்டர்ன் பதில் வரணும். வந்தாலே ஒழிய அடுத்த ஸ்லோகத்துக்கு நான் போவேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மியூச்சுவல் கண்டிஷன் போட்டுக்கிறார். அப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். குருவாயூரப்பனுக்கு குருவாயூரப்பன் தலையை அசைச்சு ஆமாம் நீ சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகமாக எடுக்கிறார். நம்மளுடைய அப்ஜெக்டிவ்
என்ன வேணும்? ஸ்வர்க்க பிராப்தி அப்படின்னு பேசோம் அப்படின்னா மீண்டும் ஒரு பிறப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த பவரோகம், இந்த பவரோகத்திலேருந்து வெளியில் போனோம் அப்படின்னா இது எல்லாமே பகவானோட கருணை. இந்த கருணை எனக்கு அவசியம் இல்லை, வைகுண்டத்தில் எனக்கும் ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஆசைப்படணும். யார் மாதிரி ஆசைப்படணுங்கிறதுக்கெல்லாம் நிறையா சொல்லிகிட்டே வர. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஆசை நமக்கு வர்றது வந்து ஆசைப்படணும். வைகுண்ட ஆரோகணம் ஆரச்சா வந்து பகவான்கிட்ட கேட்குறாரு உத்தவர். அப்போ கேட்கும்பொழுது இந்த மாதிரி சொல்கிறார், 7 நாள் ஆனதுக்கு அப்புறமா வந்து அப்படியே துவாரக்கையே மூழ்கி போய்டுறது. துவாரக்கை மூழ்கும் பொழுது வந்து இந்த அர்ச்சாவதா மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் அப்படியே தவழ்ந்து வரார். ப்ரகஸ்பதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் வாயு பகவானும் இந்த சுவாமியை அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு இடமா தேடிண்டே வரா. அந்த புண்ணிய கஷேத்திரமாக இருக்கக்கூடிய மலையாள நாட்டில் இந்த இடத்துல வந்து நாராயண சரஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இதை வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறா. இதுக்கு முன்னாடி இந்த நாராயண சரஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாராயண சரஸ் வந்து யார் இருந்த இடம் அப்படின்னா சாக்ஷாத் சிவபெருமான் மகாதேவன் பார்வதியோடு அங்கே தபஸ் பண்ணின்னு இருக்கார். தபஸ் யார் பார்த்து பண்ணின்னு இருக்கார் அப்படின்னா பகவான் ஆதி மூலமாக இருக்கக்கூடிய சாக்ஷாத் நாராயணனை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவரை வரவேற்கிறதுக்காக இவருடைய தபஸ் ஓடிண்டே இருக்கு, அங்கே நடந்துட்டுருக்கு. இதில் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த பிரச்சேதசர்கள் அப்படிங்கிறவா 4வது ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் வந்து கொடுத்துருக்கா. பிரச்சேதசர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து நாராயண சரஸ்க்கு வரா. நாராயண சரஸ்க்கு வந்து மகாதேவன் சாக்ஷாத் நம்மளுடைய சிவபெருமான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக இவா எல்லாரும் அங்கே வரணும்னு நினச்சின்னு இருக்கும் பொழுதே வந்து என்ன ஆகிடுறது அப்படின்னா இவா கண் முன்னாடி மகாதேவன் நம்மளுடைய சிவபெருமானே வந்து காட்சி தரார். காட்சி தந்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரச்சேதசர்கள்லாம் வந்து யார் அப்படின்னா அவள்லாம் பிரம்மாலேருந்து இந்த லோகத்தை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறவா. இவா எல்லாரும் வந்து பகவான் நாமா சொல்லிட்டு தபஸில் இருக்க போகிறா. இப்படிப்பட்ட சாதுக்களை பார்க்கறது வந்து எனக்கே பாக்கியம், நான் இதுக்கு தான் காத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் நேரில் வந்து இவாளுக்கெல்லாம் காட்சி தரார். காட்சி தந்துட்டு இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்துதி கொடுக்குறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ருத்ரகீதம் அப்படின்னு அந்த ஸ்துதி வந்து நம்மளுடைய பாகவதத்தில் இருக்குது, 4வது ஸ்கந்தத்தில் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறார். நீங்கள் இவ்வளவெல்லாம் தபஸ் பண்ணி நாராயணன் நோக்கி தபஸ் பண்ண போகிறீங்களே, இப்படி பண்ணும்பொழுது எப்படி பக்தி பண்ணணும், என்ன மாதிரியான தபஸ் பண்ணணும், நீங்கள் பகவானுடைய சாட்சாத்காரம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஸ்லோகத்தில் அவர் வந்து சொல்லிகிட்டே வரார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா பகவானுடைய சாட்சாத்காரம் பிரத்யக்ஷமாக பகவான் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்னா அப்படின்னா நம்ம என்ன கேட்போம்? முதல்ல நமக்கு கேட்கறதுக்கு வாய் இருக்குமா? அந்த ஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய சக்தி நம்ம கண்களுக்கு உண்டா? அதை வந்து ஜீர்ணம் பண்ணுற மனசு நமக்கு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதெல்லாம் வந்து நம்மளால் நினச்சி கூட இப்போ சொப்பனத்தில் பகவான் வந்தாலே வேர்த்து விறுவிறுத்து நம்ம எழுந்து போய்டுறோம். ஏதோ ஒரு கோவில் தெரியறது, என்ன சுவாமின்னு புரியல, பதட்டமாக இருக்குது. இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம், இதனால் என்ன பலன் அப்படி யோசிக்கிறோம். இந்த சொப்பனம் வந்ததே பகவான் சொப்பனத்துலேயும் வந்து நம்மளோட குருநாதர் வந்திருக்காளே, நம்மளோட சொப்பனத்துலேயும் சுவாமி கிருஷ்ணர் வராரே அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ என்னமோ இன்றைக்கி பார்த்து என்னென்னு இப்படி ஒரு சொப்பனம் வந்திருக்கே அப்படின்னு அப்படி ஒரு ஆராய்ச்சிக்கு போய்டுறோம் நம்ம. ஆனால் இங்கே வந்து மகாதேவன் வந்து சொல்கிறார், சிவபெருமான் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா சுவாமி வந்து நம்மளுடைய சத்சங்கம் இந்த மாதிரி சாதுக்களுக்கெல்லாம் வந்து இப்படி பகவான் சாட்சாத்காரமாக வரும்பொழுது என்ன ரூபம் வேணால் தரிச்சுட்டு வருவார், என்ன ரூபம் வேணால் தரிச்சுட்டு வருவார். இப்போ பிரகலாதன் வந்து பிரகலாதனுடைய பக்தியை வந்து சுவாமி அனுபவிக்காமல் இருந்திருப்பாரா? ஒரு நிமிஷமும் அந்த பிரகலாதன் நாராயணா நாராயணா நாராயணான்னு அவனுக்கு வந்து அந்த மூர்த்தி ஸ்வரூபம்லாம் தெரியணும். மந்திர ரூபம் மாத்திரம்தான் தெரியறது பிரகலாதனுக்கு. கர்ப்பவாசத்துலேருந்தே அவனுக்கு நாராயணாங்கிற மந்திரம் தான். அவன் மனசில் எப்படி வச்சுட்டுருக்கான் சுவாமியன்னு தெரியாது. சதுர்புஜங்கனாக வச்சுட்டுருக்கானா, சேஷசாயியாக வச்சுட்டுருக்கானா, இல்லை குட்டி கோபாலகிருஷ்ணனாக வச்சுட்டுருக்கானா, இல்லை வீணை வச்சுட்டுருக்கிற இது குழல் வச்சுட்டுருக்கிற கிருஷ்ணனாக வச்சுட்டுருக்கானா, எப்படி வச்சுட்டுருக்கான்லாம் நமக்கு தெரியாது பிரகலாதன். ஆனால் அவனுடைய அந்த நாமத்துக்கு என்ன ஒரு வலிமை. நமோ நாராயணா நமோ நாராயணான்னு தன்னுடைய அப்பா தனக்கு எந்த மாதிரியான துன்பத்தை கொடுக்கும் பொழுதும்
பகவன் நாமாவை மாத்திரமே ஸ்மரணை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திருட பக்தி, திருட விஸ்வாசம், அது ரொம்ப முக்கியம். அந்த விஸ்வாசம்தான் அவனுக்கு வந்து பிரத்யட்சமாக சாட்சாத்காரமாக நரசிம்மமூர்த்தியை வந்து காமிச்சு கொடுக்குறார். நரசிம்மமூர்த்தி ஒரு நிமிஷம், ஒரு க்ஷணம் அப்படி வந்துடுறார் எய்தாப்பில். அவரும் எந்த ஒரு பிரபாகத்தில் வந்திருக்கார். இவனுடைய பக்தி அவருக்கு தெரியாதா சுவாமிக்கு? அவர் வந்து நம்ம வேணால் இன்றைக்கி நம்மளோட நாராயணமூர்த்தியும் நம்மளுடைய திருப்பதியில் இருக்கிற ஏழுமலையானையும் குருவாயூரப்பனையும் இதில் வந்து ஒரு சுவாமியும் சாட்சாத் மகாலட்சுமி இதெல்லாம் ஸ்துதி பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சுவாமி. ஆனால் சுவாமிங்கிறவர் வந்து எந்த காலத்துலேயும் எந்த நேரத்துலேயும் எப்போவுமே கூடவே இருந்துட்டுருக்கிற சுவாமியாக தான் இருக்கார். அவர் அவ்வளோ பக்தாளை பார்த்துருக்கார். அப்போ அவருக்கு வந்து தெரியாதா யார் நிஜ பக்தி பண்ணுறா, யார் வந்து காமியார்த்தமாக பக்தி பண்ணுறா, யார் வந்து தமாஷுக்கு பக்தி பண்ணுறா, யார் வந்து பக்தியே இல்லை அப்படின்னு பொய் சொல்லின்னு இருக்கா. இது எல்லாம் வந்து சுவாமிக்கு நல்லா தெரியும். நமக்கு வேணால் சுவாமி இப்போ தான் பரிச்சயமே தவிர சுவாமிக்கு பக்தாளெல்லாம் எப்போவுமே பரிச்சயம். ஸோ அதனால் ஒரு நல்ல சாதுவாக நீ இருக்கணும் அப்படின்னா சுவாமிக்கிட்ட பிரத்யட்சமாக உனக்கு முன்னாடி பகவான் வந்து நின்னார் அப்படின்னா நீ என்ன கேட்கணும்னு முதற்கொண்டு நமக்கு சொல்லித்தரார். யார்? நம்மளுடைய சிவபெருமான் சொல்லித்தரார் அந்த பிரச்சேதசர்களுக்கெல்லாம். அப்போ பிரச்சேதசர்கள்லாம் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறா, என்ன நாங்கள் வேண்டிக்கணும் சுவாமிக்கிட்ட அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா, பகவான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபமாக வந்து காட்சி கொடுப்பார் இல்லையா. இப்போ தியாகராஜ சுவாமிக்கு தியாகராஜரோட பத்தினிக்கு ஒரு ஸ்வரூபமாக வந்தார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காட்சி கொடுத்துட்டுருக்கார். பத்ராச்சல ராமதாசருக்கு வந்து கொடுத்துருக்கார். இப்படி எல்லா மகான்களுக்கும் காட்சி தரக்கூடிய பகவான் இந்த சந்த் லோக்குக்குன்னு ஒரு காட்சி வச்சுருப்பாராம். அது வந்து என்ன அப்படின்னா, அப்படியே சைத்தன்ய ஸ்வரூபம். அதாவது அவனும் வந்து நமக்குள்ள ஒருத்தராக இறங்கி வந்து எப்படி நம்ம நாமதேவர் ஆற்றுல வந்து பாண்டுரங்கன் வேலை பண்ணினானோ, சக்குபாய்க்கு எப்படி வந்து ஒரு வாழ்க்கையில் கொடுத்தானோ, யதார்த்தமாக மனுஷாளாக கலந்து நம்மளோடையே கூட வாசம் பண்ணக்கூடிய ஒரு சத்சங்க ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் தான் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ரூபத்தை, அதுதான் சௌந்தர்யமான ரூபம். அதோட அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சௌந்தர்ய தரோப்பின்னு நம்மளோட ஸ்லோகத்தில் எழுதியிருக்காரே பட்டத்திரி. இந்த ரூபத்தை தான் சொல்கிறார். இது என்னன்னா, சத்சங்கத்துக்குன்னே ஒரு ஸ்வரூபம் உண்டு. ஒரு சாதுக்கும் அந்த ஸ்வரூபம் கிடைக்கணும், அந்த சாட்சாத்காரம் கிடைக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிற. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு ருத்ரகீதை அப்படிங்கிறதுல வந்து ருத்ரகீதம் அப்படிங்கிறதுல வந்து சொல்கிறார். அந்த ஒரு மதுர முரளியாக இருக்கக்கூடிய அந்த ரூபம், அந்த ரூபத்தை கேட்டு வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். அந்த ரூபத்தையே தியானம் பண்ணி அந்த தர்ஷனம் தங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு பிரச்சேதசர்கள்லாம் அவள்லாம் பிரார்த்தனை பண்ணி அவளுக்கு பகவான் அந்த சத்சங்கத்துக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு ரூபத்தை அவளுக்கு காண்பிச்சார் அப்படிங்கிறது பாகவதத்தில் பின்னாடி 10வது தசகம் முடிவில் வந்து அந்த ஸ்லோகம் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாம் நம்ம என்ன கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னா, பகவான்கிட்ட நிச்சயமாக ஒரு சத்சங்கம் வேணும்னு கேட்டு வாங்கிக்கணும். அதாவது சத்சங்கம் அப்படிங்கிறதுல தான் என்ன நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட மனசு, வாக்கு, சித்து இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து நம்மளோட இருக்கக்கூடிய நம்மளுடைய அவயங்கள் எல்லாமுமே வந்து ஒரு கோஆர்டினேஷனோட ஒரு இடத்துல இருக்க முடியும் அப்படின்னா வந்து ஒரு சத்சங்கத்தில் தான் இருக்க முடியும். எப்படின்னா, பெரியவா வந்து பூஜை பண்ணுறா அப்படின்னு நம்ம போய் பார்க்குறோம். எங்கே சந்திரமௌலீஸ்வர பூஜை அப்படின்னா அது ஒரு சத்சங்கம். அங்கே போய் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட கண் அந்த திருஷ்டியை விட்டு நகர மாட்டேங்கிறது. பெரியவா பண்ணுற பூஜையும் சின்னதாக அடிக்கிற மணியும் அங்கே காட்டக்கூடிய தீபாரதனையும் அப்படியே பிரசன்னமாக இருக்குது. மனசு நம்மளை அறியாமல் அதில் லயிக்கிறது. அந்த மாதிரி ஒரு லயம் நமக்கு வரணும் அப்படின்னாலும் பகவானுடைய புத்தி வந்து புத்தியில் பகவானுடைய எண்ணங்களே திருப்பி 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 நமக்கு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னாலும் இதெல்லாம் எங்கே பிராப்தியாகும் அப்படின்னா ஒரு சத்சங்கத்தில் தான் பிராப்தியாகும். ஒரு சத்சங்கம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டின்ட்டோம் அப்படின்னா, யாருக்கு ஒரு சத்சங்கம் கிடைக்கிறதோ அவளுக்கு சகலமும் கிடைச்சுடுத்துன்னு அர்த்தம். அவளுக்கு என்ன வேணும்,
புண்ணியம் வேணுமா கிடைக்க போகிறது, அவளுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா கிடைக்க போகிறது, பகவத் சாட்சா்காரம் வேணுமா கிடைக்க போகிறது, வைகுண்டம் வேணுமா கிடைக்க போகிறது. என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதை கொடுக்கக்கூடியது ஒரு சத்சங்கத்தால் மாத்திரமே முடியும். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பகவான்கிட்ட நம்மளோட கோரிக்கையாக வைக்கணும். ஸோ இப்படி பகவானை எப்படி தரிசனம் பண்ணணும், பகவானை எப்படி ஆராதனை பண்ணணும், இப்படியெல்லாம் ஒன்றொன்னா மகாதேவர் வந்து அவளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறார். இப்போ வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட நாராயண பட்டத்திரி இந்த ஒரு காரியம் வேணும் இல்லையா, ஒரு காரியம் வேணும், ஒரு பகவான் ஒருத்தரை ஆட்கொள்ள போகிறார் அப்படின்னு சுவாமி டிசைட் பண்ணிடுவார். நம்ம வந்து நம்மளோட பிரேரணையில் அதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சுட்டோன்னா வந்து அதை விட ஒரு முட்டாள்தனம் ஒன்றுமே இல்லை. இது வந்து சுவாமி எடுத்துக்கணும் நம்மளை வந்து இன்ன பர்சனை வந்து நான் வந்து எடுத்துட்டேன், இவாளை என்னோட சத்சங்கத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு குருமுகமாக பகவான் நம்மளை சூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா நமக்கு எதுவுமே நம்ம கையில் இல்லை. எல்லாமே வந்து ஹரிசமர்ப்பணம் தான். சுவாமிக்கிட்டேயே அவருடைய சமர்ப்பணத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எது கிடைச்சாலும் அது நல்லதோ கெட்டதோ, இன்றைக்கி நன்னா இருக்கும் நாளைக்கு நன்னா இருக்கும், எல்லாமே வந்து ஸ்மரணம் சமர்ப்பணம் இது ரெண்டும் சொல்லணும் அப்படிங்கிறார் ஞானேஸ்வர் மகாராஜ். ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாமே நம்மளோட எத்தனத்தில் நடந்துட்டுருக்குன்னு, அது கிடையாது அப்படிங்கிறார். அப்படி கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறச்ச நாராயண பட்டத்திரிக்கும் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்போ பகவான் வந்து ஆட்கொள்ள போகிறார். ஏன் ஆட்கொள்ள போகிறார் அப்படின்னா, இந்த பகவானுக்கு எது ரொம்ப பிரீத்தி, பாகவதம் ரொம்ப பிரீத்தி. இப்போ பகவானுக்கு தன்னுடைய பாகவத லீலை, தன்னுடைய பாகவதம் ஃபுல் பாகவதத்தை இன்னும் ஒரு தடவை இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் யார் மூலமாவது நம்ம நித்தியமாக கேட்டுருக்கணும்னு ஒரு ஆசை வந்துவிடுறது. யாருக்கு? சாட்சாத் குருவாயூரப்பனுக்கு. அப்போ அவர் யாரையாவது ஒருத்தர் சூஸ் பண்ணணும் இல்லையா. முன்னாடி உத்தவன் சொல்லிகிட்டே இருந்தான் இந்த பாகவத கதையெல்லாம் நிறையா, எல்லா பாகவதாலும் இதை பற்றி பேசிகிட்டே இருக்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாகவதத்தை நம்ம கேட்கணும். சுவாமி யாரையாவது ஆட்கொள்ளணும் அப்படின்னா வந்து சின்னதாக ஏதானும் ஒரு டெஸ்ட் வைக்காமல் வந்து அவளை ஆட்கொள்ள முடியாது. ஏதானும் ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்தா தான் பகவான்கிட்ட நம்ம நெருங்கி வருவோம் இல்லையா. எல்லாரும் நினச்சிப்பா, ஏன் பகவான்கிட்ட கஷ்டத்தை கொடுத்தா மாத்திரம்தான் நெருங்கி வரணுமா, நல்ல சௌக்கியத்தை கொடுக்கலாமே, சந்தோஷமாக வச்சுக்கலாமே, சந்தோஷமாக சௌக்கியத்தை கொடுக்கலாம். ஆடி கார் வேணுமா கிடைக்கலாம், 4-5 பெட்ரூமோடு இருக்கக்கூடிய ரூம் வேணுமா, வீடு வேணுமா கொடுக்கலாம், நல்ல ஹாரம் போட்டுக்கணுமா, நல்ல சௌந்தரியமாக இருக்கணுமா, சந்தோஷமாக எல்லாம் கொடுப்பார் சுவாமி. ஆனால் கொடுத்தது சுவாமி அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடுவோமே. அப்போ நம்மக்கிட்டேருந்து எதையோ ஒன்று எடுத்தால் தானே சுவாமி நான் இன்னொன்று தரப்போகிறேன் அப்படிங்கிறத காட்டுவார். ஸோ அதனால் பகவான் வந்து ஒருத்தரை ஆட்கொள்கிறதுக்கு ஏதோ ஒரு பிரேரணையை வைக்கிறார். அந்த மாதிரி பிரேரணை வச்சது தான் நம்மளுடைய நாராயண தீர்த்தர் சுவாமிகள். அவர் வந்து எழுதியிருக்கார் இல்லையா, கிருஷ்ணலீலா தரங்கிணின்னு நம்மளுடைய பாகவதத்தில் இருக்கக்கூடிய தசமஸ்கந்தம், பகவான் பிறந்ததுலேருந்து ருக்மிணி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் உள்ள அத்தனையும் வந்து பாடல்களாக எழுதியிருக்கார், சந்தமாக எழுதியிருக்கார், அதுக்கப்புறமா வந்து கத்தியமாக எழுதியிருக்கார். இது எல்லாம் கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படிங்கிற ஒரு கிரந்தமாக கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட நாராயண தீர்த்தர் வந்து அவர் இதில் வந்து எங்கே வரார் அப்படின்னா வந்து தன்னுடைய யாத்திரையை பண்ணிட்டு அவர் வந்து திருப்பதிக்கு வரார். திருப்பதிக்கு வந்து சாட்சாத் பெருமாளோட தரிசனம் ஆன உடனே அவருக்கு வந்து என்ன ஆகிடுறதுன்னா ஒரு தீராத வயிற்று வலி வந்துடுறது. தீராத வயிற்று வலி வந்தவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்தில் தான் இவருடைய பிறப்பு. காசியில் அவர் சந்நியாசமும் சந்நியாசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் திருப்பதி மகாக்ஷேத்திரத்துக்கு வரார். அங்கே வந்ததுக்கப்புறமா அவருக்கு ஒரு வயிற்று வலி அப்படி வந்து அவர் ஆட்கொண்டுடுறது. அவரால் என்ன பண்ணணுன்னே தெரியல. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போய் எல்லா சுவாமியும் நமஸ்காரம் பண்ணுறார். நம்மளுடைய கோவிந்தபுரத்துக்கு வரார். போதேந்திர சுவாமிகளோட அதிஷ்டானத்தில் இருந்து பிரார்த்தனை பண்ணுறார். அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது வந்து அவருக்கு வந்து சொப்பனத்தில் வந்து தெரியறது, பன்றி ரூபத்தில் வரக்கூடிய அந்த வராக சுவாமியை தொடர்ந்து போனேன்னா உனக்கு கிருபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியறது. அங்கேருந்து அவர் வந்து கிளம்பி கோவிந்தபுரத்துலேருந்து கிளம்பி நேராக வரகூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வரார். அங்கே இருக்கிற கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் அந்த ஒரு பன்றி போகிறது, அது பின்னாடியே இவரும் போயிட்டே இருக்கார். போய் அது வந்து அப்படியே வராகமூர்த்தி வந்து உள்ளே போய் மறைஞ்சு போய்டுறார். அந்த இடத்துல தான் வந்து கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோலத்தோடு இருக்கக்கூடிய சுவாமியை பார்க்குறார். ஆனால் இவருடைய மனசில் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா, கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாளை வந்து இவர் பாலகோபாலனாக தான் பார்க்குறார்.
குட்டி குழந்தையாக கிருஷ்ணர் பண்ணின அத்தனை லீலா வினோதத்தையும் வந்து தரங்கிணி அப்படின்னு போட்டு கிருஷ்ண தரங்கிணின்னு அதை வந்து எழுதுகிறார் இவர். அப்படி எழுதியிருக்கார் இது கிருஷ்ண லீலா தரங்கிணின்னு. அது மாதிரி சுவாமி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஒருத்தரை ஆட்கொள்ளணும் அப்படின்னா அங்கே தான் அவருடைய சமாதி ஆச்சு, நாராயண தீர்த்தரோடது. அப்படிப்பட்ட நாராயண தீர்த்தருக்கு எப்படி பகவான் ஒரு கிருபா பண்ணினாரோ அது மாதிரி நம்மளுடைய நாராயண பட்டத்திரிக்கும் ஒரு தீராத ஒரு வாத நோயை கொடுக்குறார். வாத நோயை கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பகவான்கிட்ட வந்து அந்த வாத நோய் தீர்றதுக்கு குருவாயூர் தான் ஒரு சரியான க்ஷேத்திரம் அப்படின்னு அவரும் வந்து ஒரு யதார்த்த மனுஷராக இருக்கிறதுனால தன்னுடைய ஜாதகத்தெல்லாம் கொண்டு போய் காட்டுறார். மத்ஸ்யத்திலிருந்து ஆரம்பின்னு சொல்கிறா. மத்ஸ்யம் அப்படின்னா வந்து மத்ஸ்யாவதாரமாக இருக்கக்கூடிய பகவான், அந்த பகவானை போய் பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுனால வந்து அவர் நேராக குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு வரார். இன்றைக்கும் நீங்கள் குருவாயூரோட துவாரில் உள்ள நுழைஞ்சு பார்த்தேள் அப்படின்னா இடது கை பக்கம், நமக்கு இடது கை பக்கத்தில் ஒரு பெரிய பட்டிய கல்லாட்டம் போட்டு அதில் எழுதியிருப்பா. அதில் வந்து இந்த மாதிரி இங்கே தான் உட்காந்து நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை 1036 ஸ்லோகம் 100 தசகமாக பாடின இடம் அப்படின்னு வந்து போட்டிருப்பா. இப்போ வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து எதை வந்து பேஸ் பண்ணி, அதாவது எல்லாரும் வந்து கிருஷ்ணர் வந்து நினச்சின்னு இருக்காராம். இப்போ வந்து கிருஷ்ணர்கிட்ட இவர் வந்தாச்சு. இப்போ கிருஷ்ணர் வந்து முதல்ல ஒரு தியான ஸ்லோகம் பண்ணுவோம் இல்லையா, யாராவது ஒரு ஸ்லோகம் எழுத போகிறோம் அப்படின்னா முதல்ல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய விநாயகமூர்த்தி கணேசனை நினச்சிக்கிறதா, இல்லை எனக்கு வந்து வாக்தேவி சரஸ்வதி அவள் நாக்கில் வந்து உட்கார்ந்து எனக்கு வந்து பிரவாகமாக ஸ்லோகங்களை சொல்ல வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்பானா அப்படின்னு நம்மளோட குட்டி குருவாயூரப்பனுக்கு ஒரே ஆசை. என்ன பண்ண போகிறார் பட்டத்திரி, முதல் ஸ்லோகம் எப்படி எடுக்க போகிறார், என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு அவர் வந்து யாரை முதல்ல வச்சு பேச போகிறார் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு தோணிடுது, ஆஹா நம்மளை பற்றி தானே பாட வந்திருக்கான், ஸோ அவன் வந்து நம்மளோட எந்த அவதாரத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறான்னு தெரியல, நம்மளை எப்படி இவன் வந்து நமஸ்காரம் பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு எல்லாம் அவர் வந்து நினச்சிட்டு இருக்கார். சும்மா இது வந்து நிறையா பிரவச்சன கர்த்தாக்கள்லாம் வந்து சொல்லக்கூடிய வாசகம் இது. அவள் கிருஷ்ணர் அப்படி நினச்சிட்டு இருக்கும் பொழுது வந்து பட்டத்திரிக்கு வந்து கழுத்தை தவிர கீழே இருக்கிற அங்கங்கள்லாம் வேலை செய்யலை, எல்லாமே அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. கழுத்து மாத்திரம்தான், அதாவது தன்னுடைய வாய் பேச முடியும், மனசு நினைக்கிறது சொல்ல முடியும், காது கேட்கறது, கண்ணு பார்க்க முடியாது. இவ்வளோ தான் அவருடைய உடம்பில் வந்து சக்தியாக இருக்கக்கூடிய அவயங்கள். இதை வச்சு இவர் பகவானுக்கு ஸ்துதி பண்ணணும். அப்போ ஒரு டீலாட்டமே போட்டுன்றாராம் சுவாமி கிட்டக்க. என்ன அப்படின்னா, உன்னை ஸ்மரணை பண்ணணும், உன்னை நினச்சி உன் மூலமாக எனக்கு வந்து இந்த ரோகம் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ரோகத்துக்காகத்தான் நான் வந்து இந்த ஸ்லோகமே சொல்ல போகிறேன். எனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி, முதல்ல அப்படி எடுத்துக்கணும், எனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி வாத ரோகம் நிவாரணம் ஆகிறதுக்காக பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன், சாக்ஷாத் குருவாயூரப்பனுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன்னு ரோகத்துக்கு தான் அவர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முதல்ல அப்படி வைக்கிறார் ஸ்லோகத்தை. இதுலேருந்து நம்ம என்ன அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னா, கஜேந்திரன் வந்து என்ன பண்ணினா அப்படின்னா, கஜேந்திரன் வந்து கஜேந்திர மோட்சம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாருக்கும் அந்த கதை நன்னா தெரியும். கஜேந்திரனை வந்து முதல்ல பிடிச்சுட்டு, முதலைக்கு தண்ணியில் பயங்கர சக்தி, கஜேந்திரன் யானைக்கு வெளியில் சக்தி, ஆனால் தண்ணிக்குள்ளே காலை வச்சுன்னு இருக்கான். கஜேந்திரனை முதல்ல பிடிச்சாச்சு. 1000 வருஷ காலம் வெயிட் பண்ணுறார் கஜேந்திரன், மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், பகவான்கிட்ட பகவானை ஸ்துதி பண்ணுறார். எப்படின்னா கஜேந்திர ஸ்துதியில் வந்து சொல்கிறா சுவாமி, மாதுர் பிரபன்ன பசுபாஷ விமோக்ஷனாய அப்படின்ற வரியை வந்து அதில் போடுறான் கஜேந்திரன் தன்னுடைய ஸ்துதியில். என்ன அப்படின்னா, மாதுர் பிரபன்ன பசுபாஷ விமோக்ஷனாய, இந்த ரோகம் இப்போ பிடிச்சின்னு இருக்கிற ரோகம், இந்த முதலை, இது என்ன, இந்த முதலையே ஒரு நோயின்னு வச்சுப்போமே, இந்த நோய் இன்றைக்கி வந்துருட்டும், இது இப்போ இன்றைக்கி பிடிச்சிடுத்து, காலை உதறோம் இல்லை முதலையை வெட்டுறோம், போய்டுறது முதல்ல, நம்ம வெளியில் வந்துடுறோம் அப்படின்னா இன்னொரு முதலை வந்து நம்மளை பிடிச்சிக்காதுன்னு என்ன நிச்சயம், இன்னொரு பவரோகம் இன்னொரு ரோகம் வந்து நம்மளை பிடிச்சிக்காதுன்னு என்ன நிச்சயம். அதனால் இந்த சம்சாரம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பவரோகம். அதாவது இது வந்து தப்பான அர்த்தமாலாம் எடுத்துக்கக்கூடாது. அப்படின்னா வந்து குடும்ப வாழ்க்கை இல்லையா, குழந்தைகள் இல்லையா, ஹஸ்பண்ட் இல்லையா, அம்மா அப்பா இல்லையா, படிக்கலையா, இது இல்லை. பவரோகம் அப்படிங்கிறது வந்து சம்சாரத்துக்கான பவரோகம் அப்படின்னா, நம்ம ஒரு ஜென்மா வந்தாச்சு,
இந்த லோகத்தில் பிறந்தாச்சு. பகவன் நாமா சொல்கிறதுக்கான பல எல்லா அருகதையும் நமக்கு சுவாமி கொடுத்துருக்கார். பகவான் நாமாவை கேட்கக்கூடிய காதுகளை கொடுத்துருக்கார், அதை ஸ்மரிக்கக்கூடிய மனசை கொடுத்துருக்கார், அதை வாயால் சொல்லக்கூடிய நாக்கை கொடுத்துருக்கார், காய் தாளம் போடுறதுக்கு நம்மளோட கையை கொடுத்துருக்கார். இப்படி நம்மளுடைய எல்லாமே பகவான் நாமாவை சொல்லக்கூடிய ஒரு தகுதி நமக்கு வந்தாச்சு அப்படின்னா, இந்த சம்சார சாகரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னொரு பிறப்பில்லாமை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த இன்னொரு பிறப்பில்லாமை அப்படிங்கிறத எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய கஜேந்திரனோட ஸ்துதியில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாதுர் பிரபன்ன பசுபாஷ விமோக்ஷனாய அப்படின்னு பகவானை பார்த்து அகிலகுரோ நாராயணா அப்படின்னு பகவானை ஸ்துதி பண்ணும்பொழுது பகவான் முதல்ல என்ன பண்ணுறார் அப்படின்னா, கஜேந்திரனோட காலை விடுவிச்சு கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுக்கல. முதல்ல என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்மளோட இவருக்கு அது என்ன அசுரனாக இருக்கக்கூடிய முதலைக்கு முதல்ல மோட்சத்தை கொடுக்குறார். முதலையை கழுத்தை இது பண்ணிடுறார். தன்னுடைய சக்கரத்தால் கழுத்தை அறுத்ததுக்கு அப்புறமா சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா கஜேந்திரனுக்கு விஷ்ணு பார்ஷதர்களையே அனுப்பிச்சு அவருக்கும் ஒரு விஷ்ணு பார்ஷதரான ரூபம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விஷ்ணு பார்ஷதர்கள் வரா கூட்டின்னு போகிறா அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவாராம், வைகுண்டத்தில் எல்லாருக்கும் சாக்ஷாத் பகவானுடைய ஸ்வரூபத்தையே நமக்கு கொடுத்துருவாராம். நம்மளுமே என்னவா ஆயிடுவோம் அப்படின்னா சாக்ஷாத் பகவத் ஸ்வரூபமாகவே தெரியுவோமா. அங்கே யார் விஷ்ணு, யார் இன்னொருத்தர், யார் கஜேந்திரன், யாருக்கு இந்த மோட்ச பிராப்தி கிடச்சிது, அவளும் விஷ்ணு பார்ஷதர்களாட்டம் சங்கு சக்கர புஜத்தோடு தான் இருப்பாளாம். 4 கைகளோடையும் சங்கு சக்கரத்தை வச்சுண்டு பத்மத்தை வச்சுண்டு அந்த மாதிரியான ஒரு காட்சியை கொடுக்கக்கூடியவாளாக ஆயிடுவாளாம். அதனால இவர் என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னா, ஆதிவியாதிஹர இதை தான் வேண்டிக்க போகிறார். யார் அப்படின்னா, வியாதி அப்படின்னா என்னது, நமக்கு நித்தியப்படியாக வரக்கூடிய ரோகங்கள். இந்த நித்தியப்படியாக வரக்கூடிய ரோகங்கள் நம்மளுடைய ஒரு ஜீவனத்தில் எல்லாம் இருக்குது. இது வர வர என்ன ஆகும், ஆதி அப்படிங்கிறது அதுவும் நோய். அது என்ன நோய்னா மனசுக்கு வரக்கூடிய நோய். அது எதோட நோய்னா மனசுக்கு வரக்கூடிய நோய். இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாளே டிப்ரெஷன், எங்களுக்கு கொஞ்ச நாள் காமாக இருக்கணும், நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்தலத்தில் போய் நிம்மதியாக இருந்துட்டு வரணும், இந்த டிப்ரெஷன்லாம் குறையறதுக்கு நாங்கள் நல்ல ஒரு என்ன வின்டர் ஹாலிடேஸ், வின்டர் பிளேஸ் அந்த மாதிரி எங்கேயாவதெல்லாம் போனோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா இந்த காலத்தில். அந்த மாதிரி ஆதி மனசுக்கு வரக்கூடிய வியாதியையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பகவான். அப்படிப்பட்ட பகவான்கிட்ட இந்த பவரோகமும் என்னை விட்டு போகணும், இந்த பவரோகத்திலேருந்தும் நான் மீண்டு வரணும் அப்படிங்கிறதான் பகவானுடைய ஸ்துதியில் அவர் முதல்ல வைக்க போகிறார். இப்படிப்பட்ட பகவானை ஸ்துதி பண்ணுறதுக்காக நாராயண பட்டத்திரி கிருஷ்ணரை பார்த்து அங்கீகாரம் கேட்குறார். என்ன கேட்குறார் அப்படின்னா, டெய்லி என்னால் என்ன முடியுமோ, அப்போவும் அவர் என்னால் என்ன முடியுமோன்னு தான் கேட்டிருக்கார். என்னால் என்ன முடியுமோ அத்தனை ஸ்லோகங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன், உன் மேலே ஸ்துதி பண்ணுவேன். பரம கருணையினால் நீ அதெல்லாம் அங்கீகாரம் பண்ணணும். நான் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் உங்ககிட்டேருந்து எனக்கு திருப்பி ரிட்டர்ன் பதில் வரணும். வந்தாலே ஒழிய அடுத்த ஸ்லோகத்துக்கு நான் போவேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மியூச்சுவல் கண்டிஷன் போட்டுக்கிறார். அப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். குருவாயூரப்பனுக்கு குருவாயூரப்பன் தலையை அசைச்சு ஆமாம் நீ சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகமாக எடுக்கிறார்.